உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். வாக்கு தத்தங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, தத்தம் அப்படின்னாலே அன்றன்று, அன்றன்றே, அன்றைக்கே, அப்பொழுதே, என்றென்றும், இப்படி பல இருக்கு. தத்தம் வழி நடந்தான், தத்தம் கொடுக்கப்பட்டது, தத்தம் வழங்கப்பட்டது அப்படின்போது அது அன்றன்று அல்லது அப்பொழுதே என்ற பொருளை கொடுப்பதாக இருக்கிறது. வாக்கு தத்தம் என்று எடுத்துக்கொண்டால், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் கிறிஸ்துவுக்குள் நமக்கும் நிறைவேறுகிறது என்று சொல்லப்படுவதாக வேதம் சொல்கிறது. யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன வாக்கு தத்தம் கூட நிறைவேறிவிட்டதாக பேதுரு சொல்வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த வாக்கு தத்தம் அப்படின்னு சொல்லி வருஷம் நம்ம வாங்கிட்டு வருமே, அதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? நம்ம வாக்கு தத்தம் வாங்குவது சரியா இல்லை தவறா அப்படின்னு சில கேள்விகள்லாம் உண்டு. எனக்கு உண்டு. சரி, உங்களோட நான் என் மனதில் பட்டதை, நான் அறிந்து கொண்டதை, நான் படித்ததை, நான் தெரிந்து கொண்டதை, உணர்ந்ததை, எனக்கு உணர்த்து வித்ததை, படித்து வித்ததை எல்லாம் உங்களோட பேசலாம் தான் இது சொல்ல வரேன். வாக்கு தத்தம் என்று ஒவ்வொரு வருடமும் நான் வாங்குகிறோம். ஆனால் ஒரு வாக்கு தத்தம் கூட பழைய ஏற்பாட்டை தவிர நாம் பெற்றுக்கொள்வதில்லை. புதிய ஏற்பாட்டில் அநேக வாக்கு தத்தங்கள் உண்டு. ரொம்ப எண்ணி விடலாம். ஒரு சிலர், இப்போ சமீபத்தில் ஒரு இசிஐக்கு போயிருந்தேன். அந்த இசிஐ சர்ச்சில் பேசும்போது அந்த பாஸ்டர் சொன்னார், இல்லையா 50% வாக்கு தத்தம் நான் புதிய ஏற்பாட்டிலேருந்தும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் 99.9% பழைய ஏற்பாட்டில் தான் கொடுக்குறோம். ஏன் அது பழைய ஏற்பாட்டில் தான் கொடுக்குறோம், புதிய ஏற்பாட்டில் நம்ம கொடுக்கறது இல்லை? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்கள் நிறையா இருக்குது. அதில் 90% அவர் கொடுத்த வாக்கு தத்தம் எல்லாமே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம படிக்கவும் மாட்டோம். ரெண்டாவது, வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு பயத்தை கொடுக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் பாதி புரியலை. அது மட்டுமல்ல, எச்சரிப்பின் தொனி அதில் அதிகமாக கேட்கப்படும். அப்போ அந்த வாக்கு தத்தத்தை நம்ம கொடுக்கறதில்ல. சரி, நற்செய்தி நூலில் நிறைய இயேசு கிறிஸ்து பேசியிருக்காரு, அதில் ஏதாவது ஒரு வாக்கு தத்தம் கூட கொடுக்கலாம். அவனவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன் என்ற வாக்கு தத்தத்தை கொடுத்து பார்ப்போமே. என்ன நடக்கும்னா, இந்த 1ஆம் தேதி சர்வீஸ் சர்ச்சில் ஆராதனைக்கு யாருமே வரமாட்டாங்க அடுத்த முறை. அப்படி கொடுத்தா, உனக்கு உண்டானவை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தா யாரும் வரமாட்டாங்க. எனக்கு ஒரு கேள்வி, வாக்கு தத்தம் வாங்கி கொடுக்கிற பாஸ்டர்ஸ் அவர்கள் கொடுக்கிற வாக்கை நிறைவேற்றுகிறார்களா? வாக்கு தத்தம் வாக்கு தத்தம் என்பது ஆங்கிலத்தில் ப்ராமிஸ் அப்படின்னா ஒரு பிரமாணம் எடுப்பது போல ஒரு வாக்கு கொடுக்குறோம். எத்தனை பாஸ்டர் ஃபோன் அடிச்சா கரெக்டாக ஃபோன் எடுக்கிறாங்க யோசித்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபோனை அட்டன் பண்ணுறதே இல்லை. கூப்பிட்றேயான்னுவாங்க, நாளைக்கு காலையில் பேசுகிறேன்னுவாங்க, 10 மணிக்கு கூப்பிட்றேன்னுவாங்க. ஆனால் அவங்க அந்த வாக்கை காப்பாற்றவே மாட்டாங்க. குறிப்பாக பாஸ்டர் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் கொடுக்கிற வாக்கை காப்பாற்றுகிறோமா? ஒரு விசுவாசி பாஸ்டர்கிட்ட நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களை பார்க்கலையா அப்படின்னு தான், கரெக்டு 10 மணிக்கெலாம் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரா? இல்லை அவர் 10 மணிக்கு ஃபோன் பண்ணால் இவர் எடுக்கிறாரா? அநேகமாக தாங்கள் கொடுத்த வாக்கை அவர்கள் காப்பாற்றுவதே இல்லை. ஆனால் கடவுள் கொடுக்குற வாக்கு தத்தத்தை வாங்கி விசுவாசிகளுக்கு கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற வாக்கை காப்பாற்றுறதே இல்லை. அது மட்டும் இல்லை, நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்ற வாக்கு தத்தத்தை மக்களுக்கு கொடுப்போம். யாராவது கடனில் முழுகிட்டாங்கன்னா வர விசுவாசிகிட்ட ஜபிக்கும் போது எப்படி ஜபிப்போம்? நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்லாம் ஜெபம் பண்ணிட்டு, நீங்கள் தனியாக பாஸ்டர் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், ஐயா லோன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறியான்னாங்க. லோன் வாங்கினா அது கடன் இல்லைன்னு நினச்சிக்கிறோம். அப்படி அல்ல, எல்லாமே கடன் தான். கடன்னா எல்லாமே கடன். நம்ம பேங்க்கில் வாங்கினா மட்டும் அது கடன் இல்லையா? திருப்பி கொடுக்க வேண்டாமா? எவ்வளவு அளவுக்கு மீறி சர்ச்சு பேர்லையும் சர்ச்சு கட்டுறதுக்கும் இல்லை யாரோ சொந்தக்கார பேரில் அப்படிலாம் நம்ம நிறைய கடனை வாங்குகிறோம். கிறிஸ்தவர்களே சொல்கிறேன். ஆனால் வாக்கு தத்துவம் பேசும்போது மட்டும் நீயோ கடன் அது இருப்பேன்னு பேசுகிறோம். இது எந்த விதத்தில் நியாயம்? அதை விட முக்கியம் என்னென்னா,
நிறைய அவங்க கொடுக்குற அந்த வாக்குகளை காப்பாற்றுறதே இல்லை. நிறைய பேர் அவங்க சொல்லுவாங்க, நான் இதை செஞ்சிட்றேன் அதை செஞ்சிட்றேன், கவலைப்படாதீங்கய்யா, அதை பண்ணிடலாயா இதை பண்ணிடலாயான்னு சும்மா சாதாரணமாக சொல்கிறேன். எனக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க, அந்த டேட்டு கரெக்டாக அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த டேட்டையும் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளாக ஃபோன் பண்ணலாம், ஐயோ அப்படியாயான்ட்டு அங்கே பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கெல்லாம் ஆளாகி விடுகிறார்கள். ஏன்? வாக்கு கொடுத்ததை காப்பாற்ற முடியாததினால் பொய் சொல்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிற கிறிஸ்தவர்கள், அதிலும் குறிப்பாக பாஸ்டர்ஸ். முதல்ல நாம் எடுக்கின்ற முடிவு, தீர்மானம், அது புதிய ஆண்டுன்னே வச்சிங்களேன். இந்த புத்தாண்டில் நான் எடுக்கிற தீர்மானம்னா, இந்த வருஷம் யாருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாலும் ஃபோன் பண்ணுவேன், யார் ஃபோன் பண்ணாலும் நான் ஃபோனை எடுப்பேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கூட நம்மளாம் எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருமே இனிமேல் அது மாதிரி யாராவது நம்ம சொன்னதை நம்ம காப்பாற்றுற மாதிரி முதல்ல அந்த வாக்கை நம்ம காப்பாற்றுவோம். நம்ம கொடுக்குற வாக்கு தத்துவத்தை முதல்ல காப்பாற்றினா தான் கடவுள் கொடுக்குற வாக்கு தத்துவத்தை வாங்கி நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. எதுவாக இருந்தாலும் வாக்கு தத்தம் என்பது அது கொடுத்தாகி விட்டது. அது என்றைக்குமே அதுக்கு வேல்யூ இருக்குது. புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. மாதம் மாதம் அப்படின்றது தான் வருஷம் ஒன்று வாங்கிக்கிறது. வாங்குறது தப்பு இல்லை, ஆனாலும் அதை காட்டிலும் முக்கியமான வாக்கு தத்தங்கள் உண்டு. நான் கடவுளுக்கு கொடுக்கிற வாக்கு, இந்த வருஷம் ஒரு 4 பேரையாவது 4 ஆத்மாவையாவது நான் ஆதாயப்படுத்துகிறேன், இல்லை இந்த வருஷம் ஒரு 10 பேருக்காவது நான் நற்செய்தியை சொல்கிறேன் அப்படின்ற வாக்கை கொடுத்துட்டு அதை நம்ம காப்பாற்றணும்னா அவர் கொடுத்த வாக்கு தத்துவம்லாம் ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறும். இன்னொன்று, மிக முக்கியமான ஒன்று, ப்ராமிஸ் என்று சொன்னாலும் சரி, வாக்கு தத்தம் என்று சொன்னாலும், வாக்கு தத்தம், ஆசீர்வாதம், இதெல்லாம் கிளைம் பண்ணுறது, உரிமையாக்கி கொள்வது. கிளைமிங் த ப்ராமிஸ் அப்படி தான் ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. கிளைமிங் த ப்ராமிஸ். நம்ம வாக்கு தத்தத்தை என்ன பண்ணணும்னா உரிமையாக கேட்குறது. உரிமை எப்போ வரும்? நீ தகுதிப்படுத்தப்படும் போது உரிமை வரும். இப்போ நான் இந்த கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னா அந்த கல்லூரியில் சொல்கிற தகுதியில் நான் படித்து பாஸ் பண்ணிருக்கணும். இந்த வேலைக்கு நான் விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னா அந்த வேலைக்கு தகுதியாய் நான் என்னை தகுதிப்படுத்தி கொண்டு அங்கே போய் அதை உரிமையாக கேட்குறது, இந்த வேலையை எனக்கு கொடுங்க. வாக்கு தத்துவமும் அப்படித்தான். கடவுள் நிறைய கட்டளைகள் நியமங்கள்லாம் கொடுத்துருக்காரு. என்னை நான் தகுதிப்படுத்தி கொள்ளாமல் நான் வாக்கு தத்துவம் கேட்பது என்பது தவறானது. முதல்ல நான் அதை பெற்றுக்கொள்ள தகுதியாக இருக்கிறேனா அப்படின்றத யோசிக்கணும். நாம் அதை யோசித்த பின்பு அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம கிளைம் பண்ணலாம், உரிமையாக்கி கொள்வது. அதனால் உரிமையாக்கி கொள்ளும் வாக்கு தத்துவம் முக்கியம் அப்படின்றதை நம்ம மனதில் வைத்துக்கொள்வோம். இது யாரையோ குறிப்பிட்டு தனியாக ஒரு சபையையோ இல்லை நிறுவனத்தையோ நான் ஏதோ குற்றப்படுத்துவதாக தயவுசெய்து நினைக்க வேண்டாம். அப்படி இல்லை, இது என்னுடைய சொந்த கருத்து. இப்போவும் சொல்கிறேன், நான் சொல்வது சரியா இல்லையா என்பது நீங்கள் அதை குறித்து உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். அதை விட்டுட்டு தனி நபராக என்னை குற்றப்படுத்துவது, என்னை கீழ்த்தரமாக பேசுவது, திட்டுவது, வசைப்பாடுவது அப்படின்றது, அதுவும் குறிப்பாக பாஸ்டர் ஊழியம் பண்ணுறவங்க, அவங்க வாயிலிருந்து எப்படி தான் இந்த மாதிரி வார்த்தைலாம் வருதோ, நீ நல்லா இருக்க மாட்டே, நீ நரகத்துக்கு போயிடுவ அப்படின்லாம் வாக்கு தத்துவம் நிறைய பேர் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அவர்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். கிறித்தவர்களுக்கு என்று கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அப்போ அதை நாம் முதலில் நிறைவேற்றி கொடுக்கப்படுகிற வாக்கு தத்தங்களை நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ் யூ ஆல்.